Hi, this is Karthik from NEET UG Tamil. So இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் ஒவ்வொரு NEET ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம்னா எம்சிசி கவுன்சிலிங். ஸோ 2025க்கான எம்சிசி கவுன்சிலிங் உடைய அந்த அட்டவணை ஷெடியூல் வந்து நமக்கு எப்போ வேணா வந்து எம்சிசி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த ரூல்ஸ் பற்றி தான் நமக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு எம்சிசி கவுன்சிலிங் ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் வந்து சைடில் வந்து ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது ஒவ்வொரு ரவுண்டுடைய கவுன்சிலிங்குடைய அந்த வந்து ஒர்க் ஃப்ளோ இதுதான். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஃப்ளோ சார்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி வந்து நமக்கு வெப்சைட் www.mcc.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் அட்டவணை ஷெடியூல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரவுண்டாக கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டி அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அதுக்கு ஒரு டேட் கொடுத்து அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் ப்ரொவிஷனலாக ஃபைனல் ரிசல்ட் காலேஜ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது. ஸோ இத்தனை ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ரவுண்டையும் நம்ம எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் www.mcc.nic வெப்சைட்டில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க. முதல் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது. ஓகேவா? ஸோ சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்கும்? ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு இது செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுவீங்க. அப்புறம் சாய்ஸஸ் லாக், ப்ராசஸிங் ரிசல்ட், இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ப்ராசஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்குதுங்க. ஓகேவா? அது கவர்மெண்ட் காலேஜஸோ இது டீம்டு யூனிவர்சிட்டிஸோ கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிச்சுன்னா சீட்டை எடுத்துக்கிறவங்க இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா எஸ் எனக்கு இந்த சீட்டு வந்து பெட்ரு, நான் ஒரு 10 காலேஜஸ் போட்டேன், அந்த 10 காலேஜஸில் எனக்கு பிடிச்ச காலேஜஸே கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ். அதாவது வந்து ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா அது டீம்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கும் கிடைக்குது அப்படின்னா நான் அந்த சீட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்ததுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போகணும் அப்படின்னா நான் சொல்கிறது சீட் அலாட் ஆகி சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக ஃபீஸ்லாம் அந்த காலேஜில் கட்டி முடிஞ்சிருச்சு. பட் நீங்கள் செகண்ட் ரவுண்டு போகிற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னா யாருக்கு இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடைக்குது, அந்த கேண்டிடேட் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜோ ஒரு டீம்டோ எடுக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க் இருக்கு, எனக்கு இன்னும் பெட்டரான டாப் கவர்மெண்டோ டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த காலேஜஸ் எடுத்துட்டு ஃபீஸ்லாம் கட்டிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் அப்கிரேடேஷன் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா எஸ் கொடுத்துட்டு வில்லிங்னஸ் ஃபார் அப்கிரேடேஷன் டு ரவுண்ட் 2. நீங்க எந்த காலேஜில் முதல் ரவுண்ட்ல போய் அந்த காலேஜ் வந்து எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட் போற மாதிரி இருந்தா அந்த காலேஜில் போய் நீங்க ஃபர்தரா ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ்லாம் கட்டி நான் செகண்ட் ரவுண்டுக்கு வில்லிங்னஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அப்கிரேடேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அடுத்த ரவுண்ட் எலிஜிபிள் போயிடலாம். அதாவது ஏற்கனவே ஒரு ஃபர்ஸ்ட் சீட்டை வச்சுக்கிட்டு நீங்க போற மாதிரி இருக்கும். இல்லை சார் எனக்கு கிடைச்ச காலேஜஸ் வந்து வேணாம், நான் சும்மா வந்து அப்ளை பண்ணேன், ஜஸ்ட் சும்மா போட்டேன், ஏதோ ஒரு காலேஜஸ் பிடிச்சிருக்கேன், அந்த காலேஜ் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ரிப்போர்ட்டே பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பொறுத்தவரை நீங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லை பண்ணாமலும் எதுவுமே பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃப்ளோ டயக்ராம்ல பாத்தீங்கன்னா நோ ஃப்ரீ எக்ஸிட் ஆயிரும். அதாவது ஃப்ரீ எக்ஸிட் மீன்ஸ் அந்த சீட் வந்து வேக்கன்சி ஆயிரும். ஃபைனலாக வந்து வேக்கன்சி ஆனதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்தந்த பர்டிகுலர் காலேஜஸ் வந்து எம்சிசிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது வந்து கிடைச்சவங்க, ஸோ சீட்டு கிடைச்சவங்களுக்கு இந்த ப்ராசஸ். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல சார், அப்போ நோ. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நோ. ஆஃப்டர் த ரவுண்ட் 1 எண்ட்ஸ் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் 2 நியூ கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃப்ரீ எக்ஸிட் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 1 ஆர் எலிஜிபிள். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ரவுண்ட் 1 நீட் நாட் ரெஜிஸ்டர் அகெயின். அதாவது இவங்க ஒரு டயக்ராம்ல போட்டிருக்காங்க, செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்கலனாலும் நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் தான், மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல.
ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, டைரக்டா நான் செகண்ட் ரவுண்ட் எம்சிசிக்கு வரேன்னா தாராளமா நீங்க டைரக்டாவும் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். யாருன்னா முதல் ரவுண்ட்ல பண்ணாதவங்க தான். அதாவது ஏற்கனவே முதல் ரவுண்ட்ல நான் டெபாசிட் பே பண்ணிட்டேன் சார், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டிட்டேன், பட் எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா நான் கண்டினியூ பண்ணிக்கலாம்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல. செகண்ட் ரவுண்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வரப்ப அந்த டேட் படி நீங்க உள்ள போய் அப்கிரேடேஷன் அதாவது வில்லிங்னஸ் கொடுத்துட்டு உள்ள சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கிறாம டைரக்டா செகண்ட் ரவுண்ட் வரீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணணும், பர்டிகுலரா அந்த கேண்டிடேட் மட்டும்தான். ஸோ இது வந்து சீட் அலாட் ஆகாதவங்களுக்கு. ஓகே, செகண்ட் ரவுண்டோடைய ரூல்ஸ் என்ன? இப்போ முதல் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, முதல் ரவுண்டோட ரூல்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுங்க. ஓகேவா? செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே வந்து நீங்க அலாட் ஆன கேண்டிடேட்ஸ், ஓகேவா, எஸ் சீட் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகுதுன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல பர்டிகுலரா அதே காலேஜஸே ரீட்டைன் ஆகுது, சீட்டு கிடைக்கலன்னா நீங்க அந்த காலேஜ்ல நீங்க கன்டினியூ பண்ணிக்கலாம். முதல் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணவங்க, அதாவது அப்கிரேட் பண்ணவங்க. ஓகேவா? ஸோ ஒரு சீட்டு வந்து நீங்க செகண்ட் ரவுண்ட் போறீங்க, எதுவுமே அலாட் ஆகல, ப்ரீவியஸா ஏற்கனவே ஒரு காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த காலேஜஸ் கன்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரியே சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க முதல் ரவுண்ட்ல போட்டது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2 ரவுண்ட் 1 சாய்ஸஸ் வில் பி ட்ரீட்டட் அஸ் நல் அண்ட் வாய்ட். அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க என்ன சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அதெல்லாம் வந்து நல் அண்ட் வாய்டா மாறிடும். அதாவது ஜீரோனா ஃப்ரீஸ் ஆயிரும், அந்த இது சாய்ஸஸ் எல்லாம் போயிடும். ஏன்னா அந்த சாய்ஸஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா தான் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நியூவா ரெஜிஸ்டர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே முதல் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு எடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து கலந்துக்கிறவங்களும் ஃப்ரெஷ்ஷா தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, சீட்டு கிடைச்சிருச்சு செகண்ட் ரவுண்ட்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு கேண்டிடேட் முதல் ரவுண்ட்ல ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு நியூ காலேஜஸ் அலாட் ஆகுது. அப்போ வந்து இவங்களுக்கான ப்ராசஸ் என்னன்னா சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் அப்கிரேடட் தென் கேண்டிடேட் மஸ்ட் ரிலீவ் ஃப்ரம் ரவுண்ட் 1 காலேஜ் அண்ட் ஜாயின் ரவுண்ட் 2 அலாட்டட் காலேஜ். ஓகேவா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டீம்டு ராமச்சந்திராவோ இல்லை ஏதோ ஒரு காலேஜஸ் கிடைச்சிருக்கு, செகண்ட் ரவுண்ட்ல ஒரு லீஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குது அப்படின்னா அப்ப நீங்க செகண்ட் ரவுண்ட் காலேஜஸ் சேரணும் அப்படின்னா நீங்க ஏற்கனவே முதல் ரவுண்ட்ல ஒரு காலேஜ்ல பணம் கட்டி ஜாயின் பண்ணிட்டு தான் செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்ணிருப்பீங்கன்னா அந்த முதல் ரவுண்ட் கிடைச்ச காலேஜ்ல போய் ஃபர்தரா வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு நீங்க அங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதாவது செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் லெட்டரை காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ண காலேஜஸோடைய எல்லாத்தையும் வந்து கெட் பண்ணிட்டு தான் செகண்ட் ரவுண்ட்ல போய் நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து அப்கிரேட் ஆகிற கேண்டிடேட். ஓகேவா? செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆகுது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே ரூல்ஸ் கீழே செகண்ட்ல போட்டிருக்கு, சீட் அலாட்டட் இன் ரவுண்ட் 2 பட் நாட் ரிப்போர்ட்டட் நாட் ஜாயின் செக்யூரிட்டி டெபாசிட் வில் பி ஃபோர்ஃபியூட்டட். அதாவது செகண்ட் ரவுண்ட்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு காலேஜஸ் கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு எதுவும் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்துக்கிறவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ரவுண்ட்ல தான் வராங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா அந்த சீட்ல நீங்க ஜாயின் பண்ணாமையோ இல்லை ரிப்போர்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா நீங்க ஏற்கனவே கட்டின டெபாசிட், இப்ப டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 2 லட்ச ரூபா கட்டினா 2 லட்ச ரூபா உங்களுக்கு போயிடும். நீங்க ஏற்கனவே ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒரு 5500 ரூபாயோ இல்லை 11000 ரூபாய் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. உங்களுடைய அந்த பேமெண்ட் செஷன் வரையும் லாகினை ரிவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப நீங்க மறுபடியும் வந்து தேர்ட் ரவுண்ட் கலந்துக்கிறோம்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணணும்னா பேமெண்ட் டெபாசிட் பண்ணிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜஸ் கிடைக்குது, அந்த காலேஜ் வேணாம்னு சொன்னீங்க செகண்ட் ரவுண்ட்ல அப்படின்னா நீங்க 2 லட்ச ரூபா 2,05,000 ரூபா கட்டுறீங்க, உங்களுக்கு அந்த 2,05,000 ரூபா வரவே வராது, போயிடும். திருப்பி மறுபடியும் வந்து நீங்க தேர்ட் ரவுண்ட் கலந்துக்கிறேன்னா மறுபடியும் 2 லட்ச ரூபா பே பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஏன் வந்து இந்த மாதிரி வரதை நான் எப்படி சார் அவாய்ட் பண்ணணும்னா செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா? சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க தப்பா போட்டு அந்த காலேஜே நீங்க எடுக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தான் அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ தயவு செய்து வந்து நீங்க செலக்ட் பண்ணி ப்ராப்பரா காலேஜஸ் போடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அலாட் ஆனவங்க, அப்கிரேட் ஆனவங்க. ஓகேவா? இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த காலேஜஸ் வந்து நீங்க தேர்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்டுக்கு செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க வில்லிங்னஸ் கொடுக்கணும்னா செகண்ட் ரவுண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க அந்த காலேஜ்லயே வந்து நான் அடுத்த ரவுண்ட் போற மாதிரி வில்லிங்னஸ் கொடுத்துடலாம். அதுதான் போட்டிருக்காங்க, ரிப்போர்ட் டு அலாட்டட் இன்ஸ்டிடியூட் கம்ப்ளீட் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் கேன் அப்கிரேட் பட் cannot ரிசைன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல இப்ப நீங்க
வில்லிங்னஸ் கொடுக்குறீங்க, அதாவது செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுக்கு வில்லிங்னஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சீட்டை வந்து நீங்க ரிசைன் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தரா வந்து நீங்க அடுத்த ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிள் தான். ஸோ தேர்ட் ரவுண்ட் வரை நீங்க போய்க்கிடலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசைன் பண்ற அந்த ஆப்ஷன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் வரை தான் ரிசைன் பண்ற ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் சீட்டை ரிசைன் பண்ண முடியாது. அப்படி ரிசைன் பண்ணணும்னா எம்சிசி பர்டிகுலரா டேட்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கான வாய்ப்பு இருந்தால் மட்டும் தான் முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இது சீட்டே கிடைக்காதவங்க செகண்ட் ரவுண்ட்ல சீட்டே கிடைக்கல சார் அப்படின்னா நீங்க வந்து அவ்வளவுதான். அடுத்த ரவுண்டு நீங்க எலிஜிபிள் தான். தாராளமா நீங்க அடுத்த ரவுண்ட் அப்படியே திருப்பி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்ட் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிள் தான். உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா ஃபார்மாலிட்டிஸ், ஏன்னா நீங்க எதுவும் போய் கொடுக்கணுமான்னு கேட்டா அந்த தேர்ட் ரவுண்ட் வரும்போது நீங்க உள்ள போய் ஜஸ்ட் வில்லிங்னஸ் கொடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அந்த சீட்டோடைய மேட்ரிக்ஸ் தேர்ட் ரவுண்டுக்கு சீட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்களா, அப்ப சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு நீங்க ஃபர்தரா கலந்துக்கணும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு சீட் கிடைச்சா தேர்ட் ரவுண்டுக்கு போறதுக்கான ரூல்ஸ். ஸோ செகண்ட் ரவுண்ட்ல நீங்க வந்து சீட்டு கிடைக்கல, நான் வெளியே போய்க்கிறேன்னா தாராளமா போய்க்கலாம் எக்ஸிட் ஆகி. அதே அடுத்து வந்து நெக்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட். ஸோ தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைக்குதுங்க. தேர்ட் ரவுண்ட்லயே ஃப்ரெஷ்ஷா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல கலந்துக்கிறாங்க, தேர்ட் ரவுண்டுக்கு ஃப்ரெஷ்ஷா வரலாம். தேர்ட் ரவுண்ட்லயே நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அது நீங்க நியூவா வர கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்க அப்கிரேட் பண்ணி வந்த கேண்டிடேட் நியூவா மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். இவங்களுக்கான ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போமா? ஸோ தேர்ட் ரவுண்ட்ல ஒருத்தவங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா அந்த காலேஜில் போய் நீங்க ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆகுறவங்க. அதே இது வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, ஜாயின் பண்ணிட்டேன். நான் 2 ரவுண்டு அப்கிரேட் ஆகிட்டு தேர்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் ஆகிறேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து தேர்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் ஆனாலும் சரி, இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் ஆனாலும் ப்ரீவியஸ் காலேஜில் போய் ஃபர்தரா வந்து நீங்க அலாட்மெண்ட் லெட்டரை காமிச்சு அங்க இருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கெட் பண்ணிட்டு தான் நீங்க தேர்ட் ரவுண்ட் அலாட் ஆன காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். அதுதான் போட்டிருக்காங்க. இஃப் அப்கிரேடட் தென் கேண்டிடேட் மஸ்ட் ரிலீவ் ஃப்ரம் ரவுண்ட் 2 சீட் அண்ட் ஜாயின் ரவுண்ட் 3 சீட் காலேஜ். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து அப்கிரேட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ். இதே வந்து ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆனவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சீட்டை ரிசைன் பண்ண முடியாது. சப்போஸ் அலாட் ஆயிருச்சு, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு நீங்க 2 லட்சம் ரூபாயோ இல்ல ஆல் இந்தியா கூட 5000 ரூபாய் 10000 ரூபாய் சம்திங் நீங்க பே பண்ணீங்கன்னா கேட்டகரி வைஸ் நான் சொல்றேன், பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சீட்டை அந்த பேமெண்ட்டை நீங்க டெபாசிட்டை ஃபோர்ஃபிட் பண்ணிட்டு தான் நீங்க வெளியே வரலாம். பட் ஃபர்தர் ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. அடுத்து வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அலாட் ஆகி சீட்டை வேணாம்னு சொல்றவங்க, எந்த ஒரு சீட்டுமே தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆஸ் யூசுவல் எப்பயும் போல நீங்க ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரே ரவுண்ட். ஸ்ட்ரே ரவுண்டை பொறுத்தவரையும் ஒரு இறுதி சுற்றுன்னு சொல்லுவாங்க, கடைசி ரவுண்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரே ரவுண்ட்ல சீட் வேகன்சி ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் நடத்துவாங்க. ஓகே, ஸ்ட்ரே ரவுண்டோட ரூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸை தயவு செய்து பண்ணும்போது, அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸ்ட்ரே ரவுண்ட்லயே ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். இதுல சீட்டு கிடைச்சா என்ன ரூல்ஸ், சீட்டு கிடைக்கலனா என்ன ரூல்ஸ். சீட்டு கிடைச்சிருச்சு, அதாவது அலாட் ஆயிடுச்சு, சீட் அலாட்டட் ஆச்சு அப்படின்னா நீங்க அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரிசைனும் பண்ண முடியாது. சப்போஸ் சீட்டு கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கான ரூல்ஸ் என்னன்னா, லாஸ்ட் இயர் படி, ஆஸ் பர் லாஸ்ட் இயர் ரூல்ஸ் படி, ஃபார் ஃபியூச்சர் ஆஃப் ஃபீஸ் அண்ட் டிபேர் ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர் ஃப்ரம் நீட் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் 1 இயர் வந்து நீங்க நீட் எக்ஸாமே எழுத முடியாது. இது வந்து லாஸ்ட் இயர் ரூல்ஸ். பட் இந்த ஸ்டே ரவுண்டோடைய ரூல்ஸ் வந்து இந்த வருஷம் இதே ரூல்ஸ்ன்றது தெரியல. பட் இந்த ரூல்ஸ் வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேபி மேக்சிமம் மாறாது. ஆனா லாஸ்ட் இயரோடைய இந்த ரூல்ஸ் தான். ஸ்டே ரவுண்ட்ல ஒருத்தவங்க சீட் எடுத்துட்டு அந்த சீட்டை வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஜாயின் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அடுத்த 1 வருஷம் நீங்க நீட் எக்ஸாமே எழுத முடியாதுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோன்றது ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த வீடியோவே உங்களுக்கு ஒரு 10+ ஒரு 13 மினிட்ஸ்க்கு மேல வந்து 13 மினிட்ஸ், அதாவது 14 நிமிஷத்துக்கு மேல வந்து நமக்கு போயிருச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.